இந்த பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க இவ்வளோ வேகமாக போய் என்னதான் சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இவ்வளோ வேகமாக போகணும்னு மக்கள் எதிர்பார்த்து வர்றனால தான் அவங்க இவ்வளோ வேகமாக போகிறாங்களான்னு தெரியல. இடையில இப்போ நான் திருச்சிக்கு போயிருந்தேன். சென்ட்ரல்லேருந்து சத்திரம் போகிறதுக்குள்ளே பேக்கருக்குள்ளே போய் எப்படியே ஏதோ மலை மேலே போய் வர்ற மாதிரி ஜம்ப் அடிக்கிறாங்க, போய் ஸ்கிட்டு. நம்ம பசங்க கூட இந்த வேலண்டினோ ரோசி மாதிரிலாம் வண்டி ஓட்ட மாட்டாங்க போல். நான் முக்கியமாக 2-3 ஊர்களில் தான் அதை பார்த்துருக்கேன். நம்ம திருச்சியில், நம்ம கோயம்புத்தூர் சிங்கானூர்லேருந்து போகிற டவுன் பஸ்ஸாக இருக்கட்டும், திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டிலேருந்து டவுனுக்கு போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் மற்ற ஊர்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. மதுரையிலலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. என்னென்னா மக்கள் அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க, வேகமாக போகணும் வேகமாக போகணும் வேகமாக போகணுன்னு உசுரை பணைய வச்சு போகிறது. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, ரோட்டில் வயசானவங்களோ இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்களோ இல்லை குழந்தைகளை வச்சுட்டு போகிறவங்களோ ஒரு பதட்டத்திலே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அப்படியே அவன் வேகமாக போகணுன்ற ஒரே காரணத்துக்காக சல்லுன்னு வண்டியை அடித்து வந்து ஸ்கிட் அடித்து அந்த ஒரு அதிர்ச்சியில் கீழே விழுந்தால் கூட விழுந்தது தான் போல். பாலத்தில் இருந்தாலும் குதிச்சது கூட. இங்கே மதுரை கிட்ட மானாமரிலேருந்து வந்து 2 பஸ் அடுத்தடுத்து ஒரு 10-20 நாள் இடைவெளியில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நிச்சயமாக இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும்.